இப்போ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 6th கொஸ்டின். The area of the rhombus with side 4 cm and height 3 cm is dash. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அதாவது ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு சைடு கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. சைடுன்னு என்னது, பேஸுன்னு சொல்லலாம், சைடு ஒன்று தான். ஓகேவா, அதாவது பேஸு ஹைட்டு கொடுத்தா அதுக்கு என்ன ஃபார்முலா, a இன்ட்டு பிஹெச். இது டயகனல் கொடுத்துருந்தா ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2. இப்போ பேஸு ஹைட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பேஸ்னாலும் சைடுனாலும் ஒன்று தான், 4. ஹைட் எவ்வளவு, 3. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்கள், 4 3s are 12. இப்போ என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். என்ன வரும், ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரும். இப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 7th சம். ஓகே, இப்போ 7th கொஸ்டின். The area of the rhombus when both diagonals measuring 8 cm. அதாவது போத்னா ரெண்டு டயகனலுமே எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 8 cm. அதாவது D1 D2 ரெண்டுமே எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ரெண்டு டயகனலுமே 8 cm சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஸோ 1/2 இன்ட்டு D1 எவ்வளவு, D1 D2 ரெண்டுமே என்னது 8 cm தான். ஸோ 8 இன்ட்டு 8. இப்போ எது கேன்சல் பண்ணுங்கள், அது 2 டேபிளில் 1 டைம், இது என்ன வரும், 4 2s are 8. ஸோ என்ன பேலன்ஸ் என்ன இருக்குது, 4 இன்ட்டு 8. ஸோ 4 8s are 32 சென்டிமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ஏரியா நம்மளுக்கு என்ன வரும், 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ். செகண்ட் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ 8th கொஸ்டின் பாருங்கள். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இஸ் 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா கொடுத்துட்டாங்க. த லெங்த் ஆஃப் த ஒன் டயகனல் இஸ் 32 சென்டிமீட்டர். ஒரு டயகனல் D1 கொடுத்துருக்காங்க. த லெங்த் ஆஃப் அதர் டயகனல் கேட்குறாங்க, D2 கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க 128. ஒரு டயகனல் என்ன கொடுத்துருக்காங்க, 32 கொடுத்துருக்காங்க. இன்னொரு டயகனல் கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு D2 தான் வேணும், அப்படி இந்த ஃபார்முலா சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 1/2 D1 இன்ட்டு D2 இஸ் ஈக்குவல் டு A. 1/2 இன்ட்டு D1 என்னது 32, D2 தெரியல. நெக்ஸ்ட்டு A வந்து 128. இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, இப்போ இங்கே 2 டேபிள்ஸில் 1 டைம் வருமா, இது எத்தனை டைம் வரும், 16 2s are 32. ஸோ ஆன்சர் என்ன வரும், 16 இன்ட்டு D2 ஈக்குவல் டு 128. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், D2 தான் வேணும். D2 அப்படியே வச்சுக்கோங்க. 128 மல்டிபிள் 6 இந்த பக்கம் வரப்போ டிவைட் ஆகிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிள் பண்ணால் 8 2s are வரும். இங்கே 6 2s are 12, 4 2s are 8. திரும்ப என்ன பண்ணலாம், இது வந்து 8 டேபிளில் வரும். 8 டேபிளில் 1 டைம், 8 8s are 64. அப்போ D2 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, D2 ஈக்குவல் டு 8 கிடைக்குது. மெஷர்மெண்ட் எதில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். ஸோ ஒரு அதர் டயகனல் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 8 சென்டிமீட்டர். ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து 9th கொஷின் பார்க்கலாம். ஓகே, 9th கொஷின். த ஹைட் ஆஃப் த ரோம்பஸ் ஹூஸ் ஏரியா 96 ஸ்கொயர் மீட்டர் அண்ட் சைட் இஸ் 24 மீட்டர். இப்போ எனக்கு ஹைட், ரோம்பஸோட ஹைட்டு தான் கேட்குறாங்க. இப்போ ஹைட்டு தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா வந்து 96 கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் மீட்டர்னு. நெக்ஸ்ட் சைடுனால பேஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, சைடு என்ன கொடுத்துருக்காங்க, 24 மீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்கும், ஹைட் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஃபார்முலா என்ன, பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன வரும், ஏரியா இஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு ஹச். ஓகே, இப்போ ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, 96 கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் கொடுக்கல. இப்போ ஹைட்டு தான் வேணும், நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், 24 இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு 96. ஹச் மட்டும் நம்மளுக்கு வேணும், அப்படியே வச்சுக்கலாம். 96 மல்டிபிள் இருக்கிற சைடு வந்து டிவைட் ஆகிடும். ஸோ 24. இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா, 4 டேபிளாக பண்ணலாம். 6 4s are 24. இங்கே 2 4s are 8, பேலன்ஸ் ஒரு 16, 4 4s are வரும். திரும்ப இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 6 டேபிளில் 1 டைம் வரும். இங்கே 4 6 are 24 வரும். ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நம்மளுக்கு, 4. அங்கே மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மீட்டர். ஹைட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 4. ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் வருது, 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். இப்போ 10th கொஸ்டின் பாருங்கள். இந்த ஆங்கிள் பிட்வீன் த டயகனல்ஸ் ஆஃப் அ ரோம்பஸ் இஸ். இப்போ இந்த ரோம்பஸோட ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ரெண்டு டயகனல்ஸ் பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் தான் கேட்குறாங்க. அதாவது இது ஒரு டயகனலாக, அது மட்டும்
D1 சொல்லுவோமா? இந்த பக்கம் இருக்கிறது ஒரு டயகனல், இது வந்து D2ன்னு சொல்லுவோம். அவங்க கேட்குறது பிட்வீன் த டயகனல்ஸ், 2 டயகனல்ஸ்க்கு பிட்வீனில் இருக்கிறது எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க, எத்தனை டிகிரின்னு. ஓகே, வைங்க பாருங்கள். எல்லாமே எப்படி இருக்குது? ரைட் ஆங்கிளாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ரெண்டு டயகனலுக்கு பிட்வீனில் இருக்கிறது எத்தனை டிகிரி இருக்கும்? எல்லாமே 90 டிகிரியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் இஸ் தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஒரு ரோம்பஸோட 2 பிட்வீன் டயகனல்ஸ்க்கு இடையில அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 90 டிகிரி, எல்லாமே 90 டிகிரியாக இருக்கும். டோட்டல் எப்படி இருக்கும்? 360 டிகிரி வருமா? அப்போனா எல்லா ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ 2 டயகனலில் பிரிக்கிறப்ப நம்ம ஃபோர் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்போனா ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் 90 டிகிரி வரும். ஓகேவா? அப்போனா இங்கே எனக்கு ஒரே ஆங்கிள் வந்து எல்லா ஆங்கிளுமே எப்படி இருக்கும்? 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 பாயிண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 2.3 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.